தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இன்னைக்கு ஒரு பிளவுஸில் நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் பாம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக் பிளவுஸுக்கு எப்படி சரியான முறையில் வச்சு தைக்கணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்பவுமே நார்மலாக தைச்சிட்டு இருக்கோம். நம்ம நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பாம் அந்த வச்சு தைச்சி போடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் மாடல் போட சொல்லி சொன்னீங்க. அதுல நிறைய ஒரு 10-15 பேர் நிறைய பேர் பாம் மாடல் ஏதாச்சும் சம்திங் போடுங்க, அதாவது ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கணும், அண்ட் முக்கியமா போட் நெக்கு வேணாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக் பிளவுஸுக்கு பாம்பம் எப்படி, அதாவது பட்ஸ் எப்படி சரியான முறையில் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எப்பவுமே நீங்க பட்ஸ் வச்சு தைச்சீங்கன்னா அது கேன்வாஸ்ல நெக்கு வெட்டி, ஸோ அதற்கப்புறமா நீங்க பட்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா ஃபினிஷிங்கும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோலயும் பாத்தீங்கன்னா நான் கேன்வாஸ்ல தான் தைச்சி அந்த ஃபினிஷ் பண்ண போறேன். அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும், அந்த கழுத்தோட வடிவமைப்பை எப்படி நம்ம தையல் பண்ணும்போது மாத்தணும் அப்படிங்கிறதையும் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் தைக்க மட்டும்தான் தெரியும், என்னால இந்த பட்ஸ் தைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியே வேணாம். உங்களாலையும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தைக்க முடியும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம ஒரு மாடல் பிளவுஸ் தைச்சு காட்ட போறோம். இதற்குண்டான விவரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். நார்மலாக நீங்கள் கேன்வாஸ் வெட்டணும்னா என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய கழுத்து அகலத்தை மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கழுத்தோட அகலம், முன் கழுத்தோட அகலம்னா சரி, பின் கழுத்தோட அகலம்னா சரி, நம்ம என்னோடய கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2.5, 2.25 இந்த மாதிரி நார்மலாக வெட்டுவோம் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கேன்வாஸில் நீங்கள் வெட்டக்கூடியது, இப்போ உங்களுடைய கழுத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 2.25னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. உயரம் 6 இன்ச்சுனா 6.5 வச்சுக்கோங்க. 6.5 இன்ச்சுனா 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா பின் கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு கழுத்து அகலம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 6 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுக்கோங்க. பின் கழுத்தோட உயரம் நீங்கள் உயரம் 8.5 இன்ச்சு வச்சிங்கன்னா 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது பட்ஸ் வைக்கும்போது மட்டும் கழுத்தோட அகலமும் கழுத்தோட உயரமும் நீங்கள் சேர்த்து வச்சு வெட்டணும் கேன்வாஸில். அப்போ தான் ப்ளவுஸை தைச்சி முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய கழுத்து அளவுக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு இந்த ரெண்டையுமே உங்களுடைய கழுத்து அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன சைஸ் நீங்கள் வெட்டுறீங்களோ அதை விட அகலம் வச்சுக்கோங்க, உயரமும் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். அதற்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது நான் பார்த்தீங்கன்னா இதில் முன் கழுத்து அண்டு பின் கழுத்து ரெண்டுமே இதில் தைச்சிட்டு, இதில் முதல் பக்கம் கார்னரில் நான் மடித்து தையல் போட்டிருக்கேன். அதுவே 2வது கார்னர்லையும் மேலே அமுக்கி தையல் போடுறேன் பாருங்கள். இது எதுக்குன்னா பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வலது பக்கம் வரக்கூடிய நெக். ஓகேங்களா? வலது பக்கம் அடித்து திருப்பக்கூடிய நெக். இதில் தான் நம்ம பட்ஸ் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கேன்வாஸ் மேலே தையல் போடணும். இதில் நீங்கள் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த கேன்வாஸ் மேலே நான் ஓரத்தில் நான் தையல் போட்டிருப்பேன். ஸோ அந்த தையலை நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ எதற்காக அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல நான் தையல் போட்டிருக்கணும் அந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு 1/2 இன்ச்சு பிடிமானம் வேணும். ஸோ கழுத்தோட அகலம் கரெக்டாக வெட்டியிருக்கோம். அப்படிங்கும்போது கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு மட்டும் கேப்பு விட்டுட்டு, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் 3/4 இன்ச்சு அளவுக்கு ஒவ்வொரு பட்ஸும் தள்ளி தள்ளி வைக்கிறேன். ஓகேங்களா?
இந்த தையல் எங்கே போட்டிருக்கனோ அது மேலே தான் திரும்பவும் பட்ஸ் வச்சு தைக்கிறேன். ஸோ பட்ஸ் வச்சு வந்து உள்ளே வச்சு தைக்கும்போது நம்ம வந்து வெளியே தான் வந்து வைக்கி தைக்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த அளவு வந்து தெரியணும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸோட ரவுண்டு பகுதி வந்து வெளியவும் இந்த பட்ஸோட பிசிறு பகுதி வந்து உள் பக்கமும் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி வச்சா தான் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தச்சு முடித்த உடனே இந்த பட்ஸு வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வெளியே வரும். ஓகேங்களா? தவறுதலாக பட்ஸை வந்து உள்பக்கமாக வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு படிமான தையல் போட்டு அந்த தையல் மேலேயே வந்து நம்ம இந்த இடத்துல தான் பட்ஸு வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறமா 1/2 இன்ச்சு அளவுக்கு கொக்கி பீஸ் அளவுக்கு நம்ம கேப் விட்டுக்கணும். அதே போல் மேலே ஷோல்டர் பிடிமானத்துக்கும் 1/2 இன்ச்சு கேப் இது வந்து கண்டிப்பாக வேணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல தையல் போட்டிருக்கீங்களோ அது மேலேயே 3/4 இன்ச்சுக்கு 1 3/4 இன்ச்சுக்கு 1 பட்ஸ் வந்து வைங்க. அப்படி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் உங்களுக்கு வந்து ட்ரபிள் இருக்காது. அதாவது வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் மேலேயும் ஷோல்டர் பகுதியிலையும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரபிளும் இருக்காது. பார்த்தீங்களா? ஸோ பட்ஸ் எந்த இடத்துல வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு பிடிமான தையல் வந்து நம்ம வந்து கேன்வாஸில் போடணும். ஸோ இது வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் துணியில் தைக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து இது புரியாது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து கழுத்தோட வடிவமைப்பை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிட்டேன். கவனமாக செய்யுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன் நீங்கள் எந்த வகையான கழுத்துக்கும் ரவுண்ட் நெக்குக்கும் வேறு எந்த நெக்குக்கும் வைக்கலாம். பட் அகலத்தையும் உயரத்தையும் மட்டும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸோட பின் உயரம். ஓகேங்களா? பின் கழுத்தோட உயரம் நார்மலாக வைக்கிற மாதிரி தான் இந்த பின் கழுத்தோட உயரம் வந்து நான் வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறனால வந்து இதை நான் வெட்டி காட்டலை. ஸோ இது வந்து பேசிக் ரவுண்டு தான். நார்மலாக வெட்டக்கூடியதை நான் கேன்வாஸில் வெட்டியிருக்கேன். அவ்வளோதான். கழுத்தோட அகலத்தை வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். கழுத்தோட உயரமும் 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். பட்ஸ் வைக்கிறதுனால தான். ஓகேங்களா? இப்படி முழுமையாக வந்து நம்ம அவுட் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அப்படியே வந்து நம்ம வந்து இன் ஃபினிஷிங் பண்ணணும். பாருங்கள், இந்த கேன்வாஸை ஒட்டி இப்படி தையல் போடணும். தையல் போடும்போது ரொம்ப ஒதுங்கிடக்கூடாது, தள்ளி போயிடக்கூடாது. அப்படியே போகும் பட்சத்தில் வந்து கழுத்தோட அந்த ரவுண்ட் அமைப்பு வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கழுத்தை ஒட்டி ஒரு நூல் அளவு தான் கேன்வாஸில் வந்து தையல் வந்து விழுகணும். ஓகேங்களா? இந்த தையல் போடுறதே நம்ம உள்பக்கம் வந்து பட்ஸ் வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல தான் பட்ஸ் வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த தையல். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வருதா? ஓகேங்களா? கழுத்தோட அகலம் 6 தான். ஆனால் வந்து நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். 2 பக்கம் பட்ஸ் வச்சின்னா பட்ஸோட கவர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வந்துடும். ஸோ ரியல் அளவு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கழுத்தோட வெட்டக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இப்போ சென்டர் க்ரீஸ் எடுத்துட்டிங்க. இப்போது இது உள்பக்கம் நம்ம பட்ஸ் வைக்க முடியாது. வெளிப்பக்கமாக திருப்பிக்கணும். மேலே ஷோல்டரில் 2 பக்கமும் 1/2 இன்ச்சு பிடிமானத்துக்கு மார்ஜின் போட்டுட்டு அதற்கப்புறமா 3/4 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பிசுறு உள்ள பக்கம் உள்ளே போயிடணும். பாருங்கள், பிசுறு வந்து உள்ளேயும் ரவுண்டு வரக்கூடியது வெளியவும் வந்துடணும். ஓகேங்களா? அதாவது கேன்வாஸ் மேலே ரவுண்டு அந்த பால் வந்துடணும். பட்ஸு வந்து உள்ளே போயிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இதை வந்து பின் கழுத்தில் முழுமையாக வந்து நீங்கள் வந்து பட்ஸ் வந்து வைக்கணும். இதுவே வந்து நீங்கள் முன்கழுத்துக்கு தேவைப்பட்டால் வலது பக்கம் அண்ட் இடது பக்கம் 2 பக்கமே வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து சேலை போட்டு வந்து இடது பக்கத்தில் வந்து கவர் பண்ணிவிடுவோம். அதனால் இடது பக்கத்தை கவர் பண்ணுறதுனால வந்து அந்த பக்கம் வந்து பிளைனாக விட்டுட்டு வலது பக்கம் வரக்கூடியதில் மட்டும் நீங்கள் வந்து பட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஸோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், கவனமாக கேளுங்க. இந்த பட்ஸோட அமைப்புங்கிறது நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு 1 1/2 இன்ச்சுக்கு 1 கூட வைக்கலாம், 1 இன்ச்சுக்கு 1 1 இன்ச்சுக்கு 1 கூட வைக்கலாம். பட் இந்த மாதிரி கழுத்து ரவுண்டு கழுத்து தைக்கும்போது ஒட்டி ஒட்டி நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து அழகு இருக்காது. ஓகேங்களா? அதனால் வந்து குறைஞ்சது 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கேப் வச்சு கரெக்டாக வந்து அந்த தையல் உள்ள தையல் எப்படி போட்டிருக்கோமோ அந்த தையல் மேலேயே இந்த பட்ஸோட தையல் கரெக்டாக வந்து வரணும்.
பட்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து கட்டுறோம்னா, சும்மா வந்து நம்ம பட்ஸ் தனியாவே வந்து கடையில வந்து விக்கிறாங்க. ஒரே அளவா உள்ளது மாரி வாங்கிக்கோங்க. இந்த பட்ஸ் கட்டுறதுக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா, 2x2 2 இன்ச்சு நீளம், 2 இன்ச்சு அகலம் உள்ள துணி வந்து உங்களுக்கு வந்து இது சரியா இருக்கும். ஸோ பட்ஸ் வந்து உள்ள வச்சு, சும்மா 4 சுத்து சுத்தி அந்த நூல அத்து விட்டீங்கன்னா, அப்படியே வந்து அந்த பட்ஸ் வந்து நின்னுக்குரும். ஓகேங்களா? ஸோ இத தான் வந்து செய்யக்கூடிய முறையை எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தச்சிட்டே இருக்கேன் பாருங்க. இந்த மாரி தைக்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ரொம்ப வந்து மிஷினை வந்து ஃபாஸ்ட் வைக்காம கவனமா நிறுத்தி நிதானமா நமக்கு எப்பவுமே வந்து கஸ்டமருக்கோ அல்லது நமக்கோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸை பார்த்த உடனே பிடிச்சிடணும். அந்த மாதிரி வந்து நம்ம செயல் செய்யணும். ஸோ இது வந்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்கிறனால ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் ரவுண்டில் தான் வைக்கிறேன் அல்லது ரவுண்டு தேவையில்ல, நீங்கள் வந்து லீஃப் நெக்கில் வைக்க போகிறேன் அல்லது வந்து ஸ்டார் நெக்கில் வைக்க போகிறேன் இல்லை போட் நெக்கில் வைக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து நெக்கை வந்து அகலமும் உயரமும் வந்து சேர்த்து வெட்டிக்கிட்டு நீங்கள் எந்த வடிவமைப்பான நெக்குக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம். அண்ட் ஆல்சோ போட் நெக்குக்கு கூட வைக்கலாம். ஓகேங்களா? தேவைப்படும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் போட் நெக்குக்கும் இந்த மாதிரி வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த விஷயம் எல்லா விதமான நெக்குக்கும் பொருந்தும். பட் நம்ம செய்யக்கூடிய செயல்முறை மட்டும் மாறவே மாறாது. ஓகேங்களா? இப்போ பட்ஸ் வந்து எந்த இடத்துல கட்டி விட்டுருக்கோமோ அந்த இடத்துல வந்து தான் நம்ம தையல் போடணும். பாருங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சனோ அதே இடத்துல வந்து நான் இப்போ வந்து பட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இது பின்கழுத்து அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான துணி வந்து இதில் வந்து இருக்கும், வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து சிங்கிள் தையல் வந்து இதுக்கு பத்தாது. திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஸை வந்து கவர் பண்ணி, அதாவது வந்து பட்ஸு வந்து நம்ம துணியில் வச்சு தைக்கும்போது சில நேரங்களில் வந்து அந்த மெயின் பீஸ் வெளியே வந்துடும். இந்த பட்ஸில் இருக்கக்கூடிய பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெளியே வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம்னா, அதை வந்து திரும்பவும் அதை வந்து கவர் பண்ணிக்கணும். இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து கைக்கு அண்டு முன்கழுத்தில் வலது பக்கம் பின்கழுத்து ஃபுல்லாக வந்து பட்ஸ் வந்து வருது. ஸோ இது வந்து எல்லா விதமான அளவுக்கும் வந்து பொருந்தும். பட் செயல்முறை இதுதான். அளவு வந்து உங்களுடைய அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே தையல் போட்டிருந்த இடத்துலேருந்து உள்பக்கம் தள்ளி, அதாவது நம்ம கழுத்து வச்சு தைச்சோம்னா வெட்டி வெளியே போகும் இல்லையா, அந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு தையல் போடுறேன். ஸோ இப்படி போடுறதுனால இந்த பட்ஸோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வந்து அகண்டு வராது, வெளியவும் தெரியாது, எந்த விதமான பிசுறு இல்லாமல் பட்ஸு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிளியாரிட்டி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இப்போ நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இதில் ஏற்கனவே வந்து நம்ம சென்டர் மிடில் வந்து கரெக்டாக எது அப்படிங்கிறத நம்ம வந்து க்ரீஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து திரும்பவும் வந்து க்ரீஸ் எடுக்க தேவையில்லை. முதல்ல வந்து நம்ம பேக் தட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் தட்டோ ஃப்ரண்ட் தட்டோ எது வேணால் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு பகுதியில், இந்த பேக் தட்டில் லைனிங்லையும் மெயின் பீஸ்லையும் கரெக்டாக மிடில் பகுதியில் வந்து துணியை வச்சுட்டு நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பட்ஸ்லாம் வச்சு தைக்கும்போது வந்து ஒன்ஸ் நம்ம வெட்டிட்டோம்னா கழுத்தோட நடுப்பகுதி வந்து மாறிடக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக சென்டர் பகுதியில் வந்து ஒரு பெரிய தையல் 5ஆம் நம்பரில் வச்சு தையல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது தான். பெரிய தையல் போட்டுட்டு தச்சிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷோல்டர் பகுதியிலேயே வந்து இது வந்து துணி வந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷோல்டரோட விளிம்பு பகுதியிலேயே வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? அதாவது எந்த இடத்துல அர்க்காத் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து திரும்ப எந்த இடத்துல வந்து அர்க்காத்தோட அகலம் வந்து முடியுதோ, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கணும். இது வந்து லைனிங்கையும் அந்த மெயின் பீஸையும் நகலாமல் வந்து வச்சு தைக்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அர்க்காத் வந்து போட்டுக்கலாம். இப்போ லைனிங் வந்து மிடில் பாயிண்ட்டும் நமக்கு தெரியும், அண்ட் ஆல்சோ வந்து மேலே உள்ள அர்க்காத்து பாயிண்ட்டும் நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பட்ஸ் வந்து பதிச்சிக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து உள்பக்கமாக வந்து வைக்கிறோம்.
ஸோ லைனிங் வெளியே வச்சு உள்ளே வச்சு அதுக்கு மேலே மெயின் பீஸை வச்சு அதுக்கு மேலே இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்டர் வச்சு நம்ம வந்து பட்ஸு தைக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து தச்சு உள்ளே போகணும் அப்படிங்கிறனால வெளிப்பக்கமாக தச்சு உள் பக்கமாக திருப்புறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பட்ஸை வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா? நல்லா பாருங்கள், இந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த தையல் எங்கே போட்டிருக்கணும் அதே இடத்துல தான் திரும்பவும் ஒரு தையல் போடணும். ஓகேங்களா? நம்ம போடக்கூடிய தையல் அந்த தையல்லேருந்து வெளியவும் வந்துடக்கூடாது, உள்பக்கமும் வந்துடக்கூடாது, சென்டரோட ஜாயிண்ட் பகுதியும் மாறிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஷோல்டர் பொசிஷன் எப்படி வச்சுருக்கேன் அண்டு கை பொசிஷன் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெதுவாக இந்த தையல் அமைப்பு வந்து 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் நடுவில் இந்த தையல் அமைப்பு வச்சுருக்கேன். ஏற்கனவே எங்கே தையல் போட்டிருக்கணும் அதற்கு மேலேயே வந்து நான் தையல் போடுறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரபுள் வராது. பாருங்கள், கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. திரும்பவும் வந்து இன்னொரு பக்கம் தைக்கும்போது நீங்கள் மிடில்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மிடில்லேருந்தே எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. மெதுவாக நிறுத்தி நிதானமாக 2 கையும் வச்சு பரிமாணம் கொடுத்து அழகாக வந்து அந்த நெக்கை வந்து கொண்டு வரணும். ஏன்னா வந்து கீழே 2 துணி இருக்குது, மேலே 2 துணி இருக்குது கேன்வஸோடு சேர்த்து. மிடில் வந்து பட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால வந்து எந்த துணியும் வந்து சுருக்க வந்துடக்கூடாது. அது ரொம்பவே மெயினான ஒன்று. அதனால் வந்து 2 கையும் கரெக்டாக கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் மக்களே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே வந்து 1/4 இன்ச்சு மட்டுமே துணி இருந்தால் போதும். அதை விட வந்து அதிகமாக துணி வந்து தேவையில்லை. 1/4 இன்ச்சு மட்டுமே துணி வச்சுட்டு மீதியை வந்து நம்ம வந்து கழுத்தை வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம என்னதான் வந்து 1/4 இன்ச்சு உள்ள துணி வச்சு வெட்டினாலும் அண்டு பிசுறுங்கிறது வரத்தான் செய்யும். அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து அவுட் பண்ணி விட்டுக்கணும். அவுட் பண்ணி விடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், பிசுறு இந்த மாதிரி வந்ததுங்களா? ஸோ இதே பிசுறு வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் பீஸ்லேயும் இருக்கும். அதை வந்து லேசாக வந்து தட்டி விட்டுக்கணும், உதறி விட்டுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். உதறி விடுறது அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா வந்து இந்த ரவுண்டு பகுதியில் வெட்டி விடணும். ஸோ நான் அந்த பட்ஸு வச்சு அந்த முடித்த அந்த ஃபினிஷிங் அந்த இருக்குது இல்லையா, அந்த ஃபினிஷிங் உள்ள துணி வந்து இப்போ வந்து நம்ம உதறினா அது வந்து வெளியே வந்து விழுகும். ஸோ அப்படி விழுங்கும் பட்சத்தில் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அந்த கேன்வாஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பாம்பாமோட அமைப்பு வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக வெளியே வந்து தெரியும். வேறு எந்த பிசுறுமே எதுவுமே வந்து வெளியே தெரியாது. ஸோ எந்த ஒரு புரிதல்னாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம வந்து கரெக்டாக செய்யணும், முழுமையாக செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு மன நிறைவாக இருக்கும், அதை வாங்கி போடக்கூடிய அந்த கஸ்டமருக்கும் நிறைவாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி உதறி விடணும். இப்படி உதறி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிசிறு எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தால் 1-2 இருந்தாலும் எடுத்து விட்டுக்கலாம், இப்படி வெட்டி விட்டுக்கலாம். அதை வந்து திரும்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸை மடித்து மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம். அந்த பட்ஸ் வந்து வெளியே இருக்கணும். இந்த கேன்வாஸ் தையல் போடுறோம் பார்த்திங்களா, அதுக்கு கீழே உள்ளே இருக்கக்கூடிய பிசிறு வந்து இருக்கணும். ஓகேங்களா? தையலோட அமைப்பு வந்து இப்போ வந்து இந்த தையல் போடும்போது நான் 3ஆம் நம்பரில் வச்சுருக்கேன் தையலோட அமைப்பு. ஏன்னா 4 துணிக்கு மேலே மிடில் வந்து பட்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் நடுவில் வச்சு இந்த தையல் போட்டோன்னா தையல் வந்து நகலாது. அதனால் வந்து தையலோட அளவை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் பெரிய தையலாக வைக்கிறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து அழகாக தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நல்ல க்ரீப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கழுத்தோட அமைப்பும் நல்ல க்ரீப் இருக்கும், கேன்வாஸோட அமைப்பும் நல்ல க்ரீப் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த பட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு வந்து அழகை வந்து ப்ளவுஸை வந்து மெருகூட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து அமுக்கு தையல் வந்து ஓரத்தில் வந்து போட்டுக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன். எப்போவுமே அமுக்கு தையலுங்கிறது பாருங்கள், இது இப்போ தைச்சிட்டோம் என்ன தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அவசரப்படாமல்
நிறுத்தி நிதானமாக மெதுவாக கரெக்டாக ஒன்று போல் வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து ரொம்பவே கவனமாக இல்லாமல் ரொம்ப பொறுமையாக வந்து செய்யக்கூடிய விஷயந்தான் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பட்ஸோட அளவும் கரெக்டாக 3/4 இன்ச் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து இந்த கேன்வாஸை வந்து நம்ம லைனிங்கில் வந்து பதிச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து லைனிங்கில் வந்து பதிக்க மாட்டாங்க. ஸோ மிடில் உள்ள பெரிய தையலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம தச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பெரிய தையலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா லைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறமா வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தோட அமைப்பு கச்சிதமாக வந்து அமையும். ஸோ ஒரு அமைப்பு கரெக்டாக கொண்டு வரணும்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சகோதரிகளே. அந்த நல்ல ஞாபகம் வச்சு கவனமாக செய்யுங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா? இது என்னால் மட்டும் இல்லை, உங்களாலேயும் முடியும். கவனமாக செய்யும் பட்சத்தில் கரெக்டாக 3/4 இன்ச்சுக்கு பார்க்கவே அழகாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேக் தட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்போவுமே வந்து இந்த மாதிரி பட்ஸ் வச்சு தைச்சோம்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ ஃபினிஷ் பண்ண பட்சத்தில் அந்த ஃபினிஷிங்கோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னுமே வந்து அந்த ப்ளவுஸோட ஃபிகர் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிகர் அவுட் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து அதோட கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஃபிகர் அவுட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா கவர்ச்சியாக இருக்கும். அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் அணியும் போது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். எந்த விஷயம் பண்ணாலும் அதை வந்து முழுமையாக செய்யணும், முழுமையாக செஞ்சு முடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அழகாக நம்ம வந்து இந்த பேக் தட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் எப்போவுமே ப்ளவுஸோ எது தைச்சாலும் லைனிங் தான் ஒரிஜினல், மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல். ஓகேங்களா? ஸோ இதை தான் எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம தானே பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இந்த ப்ளவுஸ் யாருக்கு தைக்கிறோம், நம்ம அக்காவுக்கு தானே, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பேச்சே இருக்கக்கூடாது. எது பண்ணாலும் நமக்கு பண்ணாலும் அது அடுத்தவங்களுக்கு பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம மாற்றங்கிறதே பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவான ஒரு முடிவெடுத்து தெளிவாக நல்லா கரெக்டாக செய்ய முடியும், நம்ம சாதிக்கவும் முடியும். அது வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சென்டர் மாறாமல் வந்திருக்குங்களா? ஸோ இதே போல தான் உங்களுக்கும் வரணும், கண்டிப்பாக வரும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து சூப்பர் டெய்லராக வர்றதுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் அந்த சக்தியை கொடுப்பார், அந்த புரிதலை கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து ப்ளவுஸுக்கு இந்த கீழே பட்டி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ப்ளவுஸோட ஃபிகர் அவுட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ப்ளவுஸுக்குன்னு கீழே பிடிமானத்துக்கு வந்து துணி கொடுத்துருப்போம், அந்தளவு கரெக்டாக வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டால் போதும், அதோட வந்து அதிகமாக தேவையில்லை. நெக் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக வந்து வந்திருக்கு. இந்த நெக் இந்த மாதிரி வரணும்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ இந்த பட்டி வந்து போடும்போது எதற்காக வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டி போடுறோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் நல்ல க்ரீப் கொடுக்கும். இடுப்பு பகுதியில் பின்னாடியே தூக்குற மாதிரி, பின்னாடி ஏறிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பட்டி கொடுக்குறனால வந்து இருக்காது. இடுப்பு பகுதி நல்ல க்ரீப்பாக டைட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது வந்து கிச்சனு ப்ளவுஸ் அமைகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேக் தட்டை தைச்சிட்டோம். இதில் வந்து பேக்கில் வந்து நம்ம இப்போ டாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள், ப்ளவுஸோட மிடில் பகுதி அண்டு சைடில் வரக்கூடிய அந்த மார்ஜின் பகுதி, இந்த ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடிய பகுதி தான் டாட் போடக்கூடிய பகுதி. ஓகேங்களா? எப்போவுமே ப்ளவுஸோட நடுப்பகுதி சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி, அந்த ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா, அதுதான் வந்து டாட் பிடிக்கக்கூடிய சரியான இடம். ஓகேங்களா? பாருங்கள், சென்டர் இடம். டாட்டோட அமைப்பு இதில் பட்ஸ் வரனால வந்து கரெக்டாக வந்து மெட்ஜிங் ஆகலை, அதனால் திரும்பவும் வந்து ஒரு தையல் போடுறேன் கரெக்டாக வர்றதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தால் நம்ம அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நோ ஃபியர் நத்திங், பயப்படவோ அல்லது வந்து என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவோ கூடாது. இதெல்லாம் சகஜம், தைக்கும்போது இதெல்லாம் வர்றது சகஜம். அடுத்து இன்னொரு டாட்டும் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். முதல்ல டாட்டோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் இன்னொரு டாட்டும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட அமைப்பு பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்களா. ஸோ இதுதான், இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தா தான் வர வேண்டியது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதற்காகத்தான் நான் வந்து எது செஞ்சாலும் முழுமையாக செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போது இந்த ப்ளவுஸோட இடுப்பு அளவை நான் வந்து மார்ஜின் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பேக் தட்டை நம்ம வந்து சிறப்பாக வந்து தைச்சி முடிச்சிட்டோம். அதற்கடுத்து இப்போது நம்ம வந்து ப்ளவுஸோட முன்பாகத்தை தைக்க போகிறோம். இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியணுங்கிறதுக்காக மார்ஜின் போட்டிருக்கேன். ஸோ நான் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். கழுத்து தைக்கிறதுக்கும் ப்ளவுஸோட இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது வந்து நார்மல் ப்ளவுஸுக்கும் பிரின்சஸ் கட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் நம்ம வந்து நெக்கு வச்சு தைக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயமே இந்த கழுத்தோட உயரமும் அகலமும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மாறிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து மெயின் பீஸில் வந்து உள்பக்கமாக வச்சு லைனிங்கை வச்சு நான் வந்து இதை ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொக்கி பீஸ் வைக்கிற இடமும் அண்டு மேலே ஷோல்டர் இடமும் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து அதிகமாக தெரியக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இதில் கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேன்வாஸோட இந்த இதெல்லாம் வந்து மேலேயோ இல்லை சைட்லேயோ வந்து அதிகமாக போயிடக்கூடாது. அதனால் வந்து லைனிங்கோட அளவு எந்த அளவு இருக்கோ அதே அளவு கரெக்டாக வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து மெயினான விஷயம். இதில் வந்து கழுத்தோட உயரம் அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ரெடியாக வெட்டி வச்சுருக்கோம். கேன்வாஸில் ஆல்ரெடி நம்ம பதிச்சியும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போது முதல்ல இடது பக்கம் உள்ள கழுத்தை வந்து நம்ம வந்து தைச்சிக்கிறதுக்கு பதிலாக வலது பக்கம் உள்ள கழுத்தை வந்து முதல்ல வந்து தைச்சிக்கணும். வலது பக்கம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே வந்து வர்ற மாதிரி வந்து இந்த கழுத்து பகுதி வந்து வரும். ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. முதல்லையே வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் தையல் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் பட்ஸு எல்லாமே ஃபிக்ஸபிள் தான், ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. லைனிங்கும் ஒரிஜினலும் கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம தைக்கக்கூடியது தான் வந்து பாக்கி. ஸோ இப்போ வந்து தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வழக்கமாக தைக்கிறது இடது நெக்கு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸோ கேமரா கொஞ்சம் பிளராக இருக்குது, பிளராக இருக்கிறது கொஞ்சம் சரியாயிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆனதுனால அந்த மாதிரி இருக்குது. பட் நோ ப்ராப்ளம், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம பட்ஸ் வச்சு தையல் போட்டுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த பட்ஸை எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து கழுத்தோட உயரம் நார்மல் கழுத்தோட உயரத்தை விட 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். அகலமும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து எதற்காக 1/2 இன்ச்சுங்கிறத இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு இப்போ வந்து கரண்ட் வந்துருச்சு, அதனால் உங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து எதுக்காக அப்படி சொன்னேன்னா, பட்ஸ் வச்சு தைக்கும்போது பட்ஸோட நீளம் அண்ட் உயரம் இது எல்லாமே 1/2 இன்ச்சு வந்து வெளியே வந்து அவுட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது கேன்வாஸோட அந்த அகலத்தையும் உயரத்தையும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஷோல்டர் பகுதியிலையும் சேர்த்துக்கணும் அண்ட் வந்து உயரத்துலையும் சேர்த்துக்கணும். ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்குமே வந்து இதில் வந்து பட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறனால இந்த வந்து அளவுகள் மாறாது. ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக நம்ம வந்து இடது பக்கம் உள்ள கழுத்தும் வந்து உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன்.
அப்போ வந்து இடது பக்கத்தோட கழுத்தும் வலது பக்கத்தோட கழுத்தும் எப்படி வந்து பர்ஃபெக்டாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இந்த பட்ஸ் வச்சு தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஒரு ட்ரபிளும் வரக்கூடாது. அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பிசுரை வந்து ஃபஸ்ட்டு அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா? வெட்டுறது தைக்கிறது எல்லாமே செஞ்சாலும் இந்த பிசுரை வந்து முக்கியமாக அவுட் பண்ணணும். சில நேரங்களில் வந்து இந்த பிசுறு வந்து உள்ளே நம்ம அவுட் பண்ணாமல் விட்டோம்னா அதுவே வந்து மைனஸ் பாயிண்ட்டாக வந்து அமையும். ஓகேங்களா? இப்போ கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கி நான் வந்து ஓரத்தில் தையல் போடுறேன். ரொம்ப கவனமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து பாருங்கள், அவசரமே படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் தையல் போடுறேன். ஸோ நமக்கு ஃபினிஷிங் வேணும்னா எந்த ஒர்க் பண்ணாலும் நீட்டாக வேணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்பவே 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 அவசியம். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் நார்மல் தைச்சாலும் சரி தான், டிசைன் தைச்சாலும் சரி தான், அதற்கேற்ற மாதிரி வந்து டைமிங் எடுத்து செய்யணும். அவசர கதியில் செஞ்சால் நம்ம வந்து ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நல்ல ஒரு பேரும் வந்து எடுக்க முடியாது. இது வந்து என்னோடய அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3/4 இன்ச்சுக்கு 1, 3/4 இன்ச்சுக்கு 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது முன்கழுத்து ஏற்கனவே வந்து அந்த ரவுண்டு பிளேஸ் வரைக்கும் வச்சா போதும். இருந்தாலும் வந்து முழுமையாக வச்சா தான் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஸு வந்து பாருங்கள் முழுமையாக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்படி மேலே அமுக்க தையல் போடும்போதும் அதை வந்து கரெக்ட் பண்ணி நிறுத்தி நிதானமாக தான் தையல் போடுறேன் பாருங்கள். அவசரப்படாமல் செய்யணும், அழகாக நல்லா புரிதலோடு செய்யணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேன்வாஸை வந்து லைனிங்கில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பதிச்சிட்டோம்னா ஸோ இதோட க்ரீப்னஸ் வந்து மாறாமல் வந்து கரெக்டாக வந்து ஒன்று போல் வந்து உங்களுக்கு வந்து அந்த கழுத்தோட வடிவமைப்பு வந்து இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தச்சு வந்து பதிச்சிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு வேலையை செய்யும்போது அதை வந்து முழுமையாக செஞ்சால் தான் அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறக்கும் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபினிஷிங் செய்யக்கூடியது ஒன்று தச்சு ஒன்று தைக்காமல் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கும் பட்சத்தில் இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ செயல்முறை அப்படிங்கிறது அதுதான், தொடர்ந்து செய்யக்கூடியதை செஞ்சு முடிச்சிடணும், பேலன்ஸுங்கிறத வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இன்னொரு கழுத்து வந்து ப்ளைனாக தைக்கக்கூடிய கழுத்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து அதை வந்து நம்ம தைச்சிக்கலாம். இது வரைக்குமே சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அந்த வீடியோவை அப்படியே பேஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். ஸோ எந்த கமெண்ட்ஸ்னாலும் எந்த விளக்கம் வேணுனாலும் நீங்கள் வந்து உடனே கேட்கலாம், அல்லது வீடியோ முடிஞ்ச பிறகும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போயும் வந்து பாருங்கள், நான் லைனிங்கும் அண்டு மெயின் பீஸும் வந்து கரெக்டாக வர மாதிரி மேட்ச் பண்ணணும். இதுலேயே வந்து கொக்கி பீஸ் வர இடத்துலையும் ஷோல்டர் பகுதியிலையும் கரெக்டாக ஒன்று போல் வர்ற மாதிரி நான் வெட்டிக்கிறேன். என்ன தான் நம்ம முதல்ல வெட்டும்போது வந்து பெருசாக வச்சு வெட்டிக்கிட்டாலும் தைக்கும்போது இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி வந்து இதோட அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நம்ம ஏற்கனவே வந்து அர்க்காத் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ முதல்ல தைச்சது வந்து பட்ஸோடு தைச்சனால அர்க்காத்துலேருந்து தள்ளி வச்சுருக்கோம். இப்போ வந்து பட்ஸ் இல்லாமல் நார்மலாக தைக்கும்போது ஸோ அதற்கேற்றாற் போல் நம்ம வந்து கழுத்தோட ஒயரை வந்து ரெடி வந்து வச்சுருப்போம். பாருங்கள், இப்படி அர்க்காத்து தள்ளி மேலேயும் அர்க்காத்து தள்ளி. ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சு தைச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு கழுத்தோட அமைப்பும் ஒன்று பட்ஸு வச்சு ஒன்று பட்ஸு இல்லாமல், ஆனால் ரெண்டு கழுத்தோட அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் எந்த மாற்றமும் வராது. ஓகேங்களா? ஸோ அழகான ஒரு தையல் இந்த பயிற்சி வந்து ஸோ தையல் பயிற்சி அப்படிங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து டெய்லரிங்கில் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், தச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளெயின் நெக் தைக்கும்போது பட்ஸ் இல்லாமல் தையல் நம்ம போடும்போது
இதுக்கு வந்து தையலோட அளவு வந்து 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் நடுவில் வந்து வச்சுக்கணும். தையலோட அமைப்பு சின்னதாக இருக்கணும். பெருசாக இருந்துச்சுன்னா இதோட அமைப்பு வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது இடது பக்கம் உள்ள நெக் அப்படிங்கிறனால இதுக்கு பட்ஸு வைக்கலை, வலது பக்கம் மட்டுமே வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கோட வந்து மெஷ் பண்ணிக்கலாம். மெஜ்ஜுன்னா வந்து லைனிங்கில் பதிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம கைக்கு வந்து பட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ கைக்கு பட்ஸ் வைக்கிறது வந்து என்னென்ன விஷயங்கள், அதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன்வாஸ் வச்சுக்கணும், கழுத்தோட அளவை விட அகலம் 6 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும், உயரம் அதிகம் சேர்த்து வச்சுக்கணும். அது உங்களுடைய கழுத்து உயரம் எவ்வளவா இருந்தாலும் சரி தான். பட்ஸ்ன்னு வச்சிங்கன்னா அந்த பக்கம் சேர்த்து வச்சுக்கணும். முன் பாகத்துக்கு வலது பக்கம் மட்டுமே சேர்த்து வைக்கணும், இடது பக்கம் சேர்த்து வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ 2 கழுத்தோட அளவும் ஒரே மாதிரி வந்திருக்குங்களா, அழகாக ஒன்று போல் வந்திருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு தச்சு உங்களோட ப்ளவுஸையும் அழகுபடுத்துங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து கை வந்து தைச்சிக்கலாம். கை தைக்கிறதுக்கு முன்னாடி கையோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கைக்கு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த லைனிங் வந்து காட்டன் லைனிங் அப்படிங்கிறனால வந்து இது தண்ணியில் போட்டனால சுருங்கிடுது. சுருங்கினால வந்து ஒரு பக்கம் கண்டிப்பாக ஜாயின் போட்டு தான் ஆகணும். ஸோ இதை வந்து உள்பக்கமாக வச்சு தையல் போடுறேன். வெளியே வந்து கரவசம் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அதை அடித்து திருப்பும்போது உள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து கரவசத்தை நம்ம வந்து பேஸ் பண்ணி உள்பக்கமாக அந்த பிசுறு வரக்கூடியதை வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான். பட் கை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கரவசத்தை வச்சு அமுக்கும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் வந்து இருக்கும். சில பேர் வந்து கரையும் வந்து அந்த மெயின் பீஸையும் வச்சு உள்பக்கமாக அரைஞ்சி பிடிச்சு தைப்பாங்க. அப்படி தைக்கும்போது அந்த இடத்துல வந்து மட்டும் ரொம்ப மொத்தமாக இருக்கும். இதுவே பிசுறு வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இதுவே வந்து பிசுறு வந்து உள்பக்கமாக வச்சு மேலே கரையை வந்து அமுக்கு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தடிமன் இருக்காது. அதே நேரத்தில் கையோட அமைப்பும் அழகும் ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து அமையும். குளிர் நேரம் சளி பிடிக்குது, அப்பப்போ பேசும்போது பேச முடியல, இருமல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கையோட அமைப்பு பாருங்கள், சைடில் பிடிக்கிறதுக்கும் உள்பக்கம் பிடிக்கிறதுக்கும் அமைப்பு வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் போட்டுருக்கோம் இல்லையா. இதில் வந்து உள்பக்கம் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்து மார்ஜின் போட்டிருக்கேன். இப்போ 2வது பக்கமும் மார்ஜின் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா. இது வந்து பட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து தையல் போடுறோம், இது வந்து தையல் பிடிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதற்கப்புறமா உள்ளே பாருங்கள், 1 இன்ச்சு அளவுக்கு நான் பிசுறு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. இது எதுக்காக 1 இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்கேன்னா, இதில் பட்ஸ் வச்சு தைக்கும்போது நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய அந்த கையோட அமைப்பு வந்து இந்த 1/2 இன்ச்சு அளவு அப்படின்னு வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சோம்னா இந்த லைனிங் துணி வந்து இழுத்துக்கிட்டே வந்துடும். ஸோ அந்த க்ரீப்புக்காக தான் 1 இன்ச்சு அளவுக்கு உள்ள துணி வச்சுருக்கேன். எப்பயும் பாருங்கள், இந்த கோட்டுக்கு வெளிப்பக்கம் தான் இந்த பால்ஸ் வந்து வரணும். உள் பக்கம், அதாவது தைக்கும்போது என்னோடய வலது கை பக்கம் தான் உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வைக்கணும், இடது கை பக்கம் அந்த பால்ஸ் வைக்கணும், ரவுண்டு வைக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து அடித்து திருப்பும்போது பால்ஸ் வெளியே வரும், பிசுறு வந்து உள்ளே போகும். நீங்கள் மைண்டில் வச்சுக்கூடியது எது உள்ளே போகக்கூடியதோ அந்த இடத்துல வந்து பிசுறு இருக்கணும், எது வெளியே வருமோ அந்த இடத்துல வந்து பால்ஸ் வைக்கணும். ஓகேங்களா. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கில்லாமல் இது வந்து தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். எந்த பகுதி தச்சு உள்ளே போகுமோ அந்த பக்கம் பிசுறு இருக்கணும், எந்த பகுதி தச்சு வெளியே வருமோ அந்த பக்கம் ரவுண்டு வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்,
எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே மார்ஜின் பண்ணி அதில் வந்து ஒரு கை வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு கை வந்து நம்ம தைச்சிக்கலாம். மறுபடியும் காஃபிங், இதெல்லாம் சகஜம், வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மார்ஜின் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு உள்பக்கமாக வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம பிடிமானம் தையல் சைடு தையல் பிடிக்கும்போது அந்த பட்ஸு மேலே வந்து தையல் வந்து வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். வீடியோ அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எது எது நீங்கள் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் முயற்சி செஞ்சு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து முழுமையான பலன் தரும். நீங்களும் ஒரு சூப்பர் ஃபினிஷராக, ஒரு அழகான ப்ளவுஸ் ட்ரெஸ் மேக்கராக வந்து நீங்களும் மாறுறதுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன். For this kind of message, no one is not gonna be see. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படிங்கிறனால சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பட்ஸு வச்சுருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அதை வந்து பிடிமானம் கொடுத்து தையல் போடுறேன். பட் ரொம்ப ஸ்லோவாக தான் தைக்கிறேன். மிதியை வந்து லேசாக தூக்கிட்டு தைக்கிறேன். ஓகேங்களா? அப்போனா தான் வந்து கீழே உள்ள துணி வந்து கரெக்டாக வந்து படிமானம் கொடுத்து போகும். மிதியை வந்து தூக்காமல் தைச்சேன்னா கீழே உள்ள அந்த மெயின் பீஸ் வந்து இழுத்துக்கிட்டே வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்க்கு நடுவில் அந்த பட்ஸ் இருக்கிறனால அந்த மெயின் பீஸ் வந்து சுருக்கமாக வந்து பட்ஸுக்கு நடுவில் வந்து வந்துடும். அது வராமல் இருக்கணும்னா லேசாக மிதியை வந்து தூக்கி தான் தைக்கணும். ஓகேங்களா? முக்கியமாக பின்பக்கம் கை கொடுத்து தைக்கணும். பாருங்கள், என்னோடய கை வந்து பாருங்கள் எப்படி நான் வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்லோவாக தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்து தைக்கணும். ஓகேங்களா? ஓகே, போதும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சு வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது ஸ்டிச்சும் வந்து போட்டுக்கலாம். இப்போ உள்ள துணியை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதற்கப்புறமா வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து துணி வந்து ஒரு 1/2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டாவது தையல் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த உள்ள பிசுறு உள்ளதை தட்டி விடணும். ரெண்டாவது தையல் வந்து இப்படி திருப்பி மேலே அமுக்கு தையல் போடணும். இப்படி அமுக்கு தையல் போடும்போது ஆல்மோஸ்ட் அந்த பட்ஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. இப்போ இன்னொரு கையும் நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தைச்சி முடிக்கிற வரைக்கும் 1 இன்ச்சு துணி இருந்தால் போதும். கண்டிப்பாக வேணும். தைச்சி முடித்த பிறகு உள்ளே வந்து 1/2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்ஸோட அமைப்பை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒன்று போல் ஒரே அளவாக வந்திருக்கு பாருங்கள். அண்ட் இதில் வந்து இந்த 2 கையும் தைச்சி காட்டுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து இந்த கையோட அமைப்பு வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து ஒரு நேர்மை,
கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது வந்து உங்களுக்கு வேணும். அது இருந்தால் மட்டுமே எந்த ஒரு வேலையும் நமக்கு வந்து, எந்த ஒரு கஷ்டமான வேலையும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய முடியும். மிகப்பெரிய விஷயத்தை கூட வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு கை தைச்சிட்டு இன்னொரு கையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். முக்கியமாக இந்த மாதிரி பட்ஸ் வச்சு தைக்கும்போது 2 கையோட அமைப்பும் ஒன்று போல் இருக்காங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் தைக்கணும். லேசாக மிதியை தூக்கி விட்டு தான் தைக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த 2 கையும் ஸ்டிச் முடிச்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிச்சு. இதற்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக எதையும் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா முக்கியமான வேலை என்னென்னமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை வந்து பார்த்துக்கணும். கரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர வேண்டியது நீங்கள் சுயமாக யோசித்து செய்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஒரு பாசிபிலிட்டியாக, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக உங்களுக்கு வந்து இருக்கும். கான்ஃபிடண்ட்டாக எந்த வேலையும் செய்யுங்க. நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த வேலையும் உங்களுக்கு சாத்தியம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 கையோட அமைப்பும் சூப்பராக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அழகாக இருக்குங்களா? மறக்காமல் அழகாக இருந்துச்சுன்னா, அழகாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஓகேங்களா? அதற்கு அடுத்து இப்போது முன்பாகம், இப்போது பின்பாகம். ஓகே, உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஏன்னா வந்து உண்மையை சொல்லப்போனா இதே போல வந்து இந்த மாடல்லாம் தச்சு ஆரம்பிக்கும் போது, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி மாடல் நான் தைக்க கத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு மாடலா, இது இந்த மாதிரி மாடல்லாம் என்னால செய்ய முடியாது, இதனால வந்து ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல என்னோட குரு தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, தம்பி நீ வந்து தைக்க கத்துக்கிட்டேல, நீ வந்து நல்லா யோசிச்சு இதை எப்படி செய்யறங்கிறத நான் ஒரு தடவை பாரு, நீ வந்து உன்னால வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பக்கத்துல உட்கார வச்சு இந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவர் போட்ட ஒரு சின்ன விதை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமா வந்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்ட இந்த சின்ன விதை மிகப்பெரிய ஆலமரமா வந்து நிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. நீங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்பெர்ட் ஆகணும். நான் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாடல் நிறைய வந்து போட போறேன். ஸோ இதுல எல்லாத்துலயும் வந்து நீங்க வந்து மிகப்பெரிய தெளிவடைஞ்சு நீங்களும் ஒரு நல்ல டெய்லரா இருக்கணும், நல்ல டெய்லரா வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த வீடியோ பத்தினா ஏதாவது சந்தேகங்கள், எந்த சந்தேகமா இருந்தாலும் சரிதான், கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி என்னோட சொந்த அலைபேசி என்னன்னா 8248115106 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சம்பந்தமான, உங்கள் கேள்விகள் அண்ட் இந்த பிளவுஸ் சம்பந்தமான, இந்த வீடியோ சம்பந்தமான, வேறு எந்த சம்பந்தமான பிளவுஸ் சம்பந்தமான வீடியோ இருந்தால் இதே எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட வந்து தாராளம் வந்து மெசேஜ் மற்றும் வாய்ஸ் மெசேஜ் தான் நீங்க கேளுங்க. தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க, நான் அட்டன் பண்ணாட்டி என்னை வந்து திட்டாதீங்க, கோச்சிக்காதீங்க. சோ இதை நீங்க பண்ணுங்க, நிச்சயமா உங்கள் கேள்விக்கான விடையாக வரும், அல்லது தேவைப்படும் பட்சத்தில் வீடியோவாக வரும், அல்லது தேவைப்படும் பட்சத்தில் இதே போல தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வீடியோ கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுத்து இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ இதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.